மேகி உள்ளே போட்டுடலாம். போட்டு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக இது நம்ம ஒட்ட முடியல. ஏன்னா தண்ணி ஊற்றுன உடனே பயங்கர ப்ரெஷர் வந்துடுங்க பாருங்க. ஆவி வந்துகிட்டே இருக்குது. செம்மையாக சுடுது. ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபுட் வீடியோன்னு சொல்லலாம், இல்லை ஒரு கேம்பிங் ரிலேட்டட் வீடியோன்னு சொல்லலாம், இது ஒரு அன்பாக்சிங் வீடியோன்னு சொல்லலாம், இல்லை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். ஸோ தம்ப்நெயில் பார்த்து நான் உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து எந்த ஆஃப் த வீடியோவில் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ பார்த்தேன். பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட் எண்ட் ஆஃப் தி சக்ஸஸ் ஆகிடுச்சு. பட் அந்த ப்ரோவுமே அதை வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்க ஃபைனலி பண்ணி பார்த்துட்டாங்க, அவங்க நம்பிட்டாங்க. வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்து முடித்த உடனே எனக்கு வந்து ஒரு நம்பவே முடியல. உண்மையிலே இது ஒர்க் ஆச்சா, இல்லை மேஜிக் ட்ரிக் எதுவும் யூஸ் பண்ணுறாங்களா, வேறு எதுவும் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போயிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணலாமே, இது வீடியோ கண்டென்ட்லாம் தாண்டி நான் பர்சனலாக வாங்கி செக் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த ப்ராடக்ட் வாங்கினேன். ஆக்சுவலாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கான்னு பார்த்தேன். அந்த ப்ரோ லிங்க் கொடுத்துருந்தாங்க. அவங்க அமேசானில் தான் வாங்கினாங்க. ஸோ நானும் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனேன். பட் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஃப்ளிப்கார்ட்லேயும் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஃப்ளிப்கார்ட்டில் இல்லவே இல்லை, அமேசானில் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஸோ என்னடா பண்ணுறது, எனக்கு அந்த ப்ராடக்ட் வாங்கியே ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன், அந்த வெப்சைட்டை காண்டாக்ட் பண்ணி அவைலபிளாக இருக்கான்னு கேட்டு உடனே ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணி அமௌண்ட்லாம் பே ஆயிடுச்சு. பட் அவங்க எந்த ஒரு மெயிலுமே அனுப்பல, ட்ராக்கிங் ஐடி எதுவுமே அனுப்பலை. ஸோ ஆல்மோஸ்ட் 15 days ஆயிடுச்சு இது வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு. ஆக்சுவலாக நான் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாமே அந்த வீடியோ எடுக்க வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆக்கிடுவேன். சோம்பேறியாக ஒரு வாரத்துக்கு மேலே ஆக்கிடுவேன். இது நேற்று ஈவினிங் தான் என் கையில் கிடச்சி. நேற்று நைட்டே என்னால் வெயிட் பண்ண முடியல, எப்படா மார்னிங் அவங்க வீடியோ பண்ணலான்ற மாதிரி இருந்துச்சு. நான் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கங்க. அப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணா, அது லாங் எங்கோ முன்னாடி ஒரு அண்ணா இருந்தாங்க, டிரைவர் அண்ணான்னு சொல்லிட்டு. அவர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தார், தம்பி உன் வீடியோவில் நான் ஏன்னா நான் ஷேர் பண்ணியிருப்பேன், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த அண்ணா கால் பண்ணி கேட்டாங்க, தம்பி நீ ஏதோ பண்ண சொல்கிறியா, அது எனக்கு பண்ண தெரியலையா, எப்படியா பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைபும் போட்டிருக்கும். அதை நீ கிளிக் பண்ணாலும் கிளிக் ஆகிடும். வேறு ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒன்று ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்றேன். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் பில்லாம் கொடுத்துருக்காங்க, இது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா InstaHot Cooking சொல்லி வரும். InstaHot Cooking. ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பர். இதுதான் அந்த கவர். ஸோ இதெல்லாம் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி எத்தனை கொடுத்துருக்காங்க, 3 கவர் கொடுத்துருக்காங்க. 1 2 3. ஸோ இந்த கவர்லாம் நம்ம குக் பண்ணுவோம், இதுக்குள்ளே போட்டு தான் குக் பண்ணுவோம். அதை எப்படி நான் பின்னாடி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி காமிச்சிடுறேன். 3 இது கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவங்களே அந்த டிஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது என்னது, ஸோ இது வந்து பிளேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா குக் பண்ணி இதில் போட்டு சாப்பிட்றதுக்கு பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 5 கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5. ஸோ 5 டிஷ்யூஸ். அண்ட் இது ஸ்பூன் வேறு கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அண்டு கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து குக் பண்ணுறது. இதுக்குள்ளே தான் நம்ம ஃபுட்ஸ் எல்லாம் இன்செர்ட் பண்ணணும். ஸோ ஃபுட்டெல்லாம் இதுக்குள்ளே போட்டு தான் நம்ம குக் பண்ணணும். ஓகே, அதை எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான், வேறு எதுவும் கொடுக்கல. பாக்ஸ் எம்டி ஆகிடுச்சு. ஸோ இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர் இருக்குல்ல, இந்த கவருக்குள்ளே தான் நம்ம ஃபுட் எல்லாத்தையும் போடணும். ஸோ இந்த என்ன ஃபுட் நீங்கள் குக் பண்ண நினைக்கிறீங்களோ அதை இந்த கவருக்குள்ளே போட்டு இன்செர்ட் பண்ணி இந்த ஜிப் நல்லா லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டு தென் இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த கவரை வந்து மேலே இப்படி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு வாட்டர் லெவல் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த கோடு அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை ஃபோல்டு பண்ணணும். நீங்கள் இமீடியட்டாக பண்ணணும், இல்லாட்டி ரொம்ப இதாகிடும். ஸோ ஃபோல்டு பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிக்கரை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டா குக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் இவ்வளோ தான். பாப்கார்ன் பண்ண போகிறேன். ஸோ பாப்கார்ன். செகண்ட் வந்து மேகி பண்ண போகிறேன். ஸோ மூணாவது வந்து ஒரு காஃபி போட போகிறேன். ஸோ 3 கவர் இருக்காங்க, 3யுமே பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ 3 கவரில் ஃபஸ்ட்டு பாப்கார்ன் பண்ண போகிறேன், 2வது மேகி பண்ண போகிறேன், 3வது காஃபி போட போகிறேன். இது பண்ண போகிறோம். ஓகேவாங்க, பார்க்கலாம். இது தேவையான திங்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து இதான் அந்த ஃபுட் கவரு. ஸோ அந்த ஃபுட் கவருக்குள்ளே இந்த ஃபுட்டை போட்டுறணும். அண்ட் இது பிளாஸ்டிக் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது 100% எதுவும் சொல்லியிருந்தாங்க, ஹெல்த்தியாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இது பிளாஸ்டிக்கில் போட்டு நம்ம குக் பண்ணுறோம் அந்த மாதிரி எந்த ஃபீல் வேணால். ஏன்னா ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் நிறைய இது கொடுத்துருந்தாங்க, நான் இன்னும் படிக்கல அது. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ ஓகேங்க, நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக என்னென்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேகி என்ன குக் பண்ணுறோமோ அதை வந்து இந்த கவரில் போட்டுக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை மேகியை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், ஃபர்ஸ்ட்டு பாப்கார்ன் தானே பண்ணுறேன்னு சொன்னால் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதில் ஒரு சம்பவம் இருக்குது, அது லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ மேகியை உள்ளே போட்டுடலாம். மேகியை உள்ளே போட்டாச்சு. தென் அந்த மசாலாவும் போட்டுடலாம். ஓகேங்க. ஓகே, நம்ம இப்போ வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இது கட் பண்ண உடனே நம்ம இதளவு தண்ணி ஊற்றி தான் குக் பண்ணணும். கட் பண்ண உடனே பயங்கரமாக ப்ரெஷர் ஆரம்பிச்சிடுது. இதை வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த டேப் எடுத்து ஒட்டணும். பட் அது ஒட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சு கையெல்லாம் சுட ஆரம்பிச்சிடுது. பாப்கார்ன் நான் ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணிட்டேன், செம்மையாக சொதப்பிடுச்சு. இதை நான் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சு ஆவிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்பீடாக கட் பண்ணி ஸ்பீடாக உள்ளே வச்சிடலாம். ஓகே, கட் பண்ணலாம். லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் கொஞ்சம் சொதப்புச்சு உள்ளே போகிறதுக்கு. உள்ளே வச்சாச்சு நம்ம. ஸோ இந்த லெவல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக இதை நம்ம ஒட்ட முடியல. ஏன்னா தண்ணி ஊற்றுன உடனே பயங்கர ப்ரெஷர் வந்துடுங்க பாருங்கள், ஆவி வந்துகிட்டே இருக்குது, செம்மையாக சுடுது. ஓகே, நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம். ப்ரெஷர் வர தெரியுதா? செம்மையாக ப்ரெஷர் வருது. சத்தியமாக தொடக்கூட முடியல, செம்மையாக இருக்குது. இது குக் ஆகுதானே தெரிலையே. க்ளோஸ் பண்ண முடியல. ஓகே, இப்போது 10 மினிட்ஸ்க்கு மேலேயே இருக்கும், நம்ம எடுத்துடலாம். ஸோ செம்ம ஹீட்டுங்க, கையை உள்ளவே விட முடியல. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். செம்மையாக சுடுது, மேகி ஸ்மெல்லு வருது செம்ம. ஸோ நான் டேஸ்ட் பண்ணுறேன். நம்ம எப்பயும் பண்ணுவோம்ல அந்த ஸ்மெல் வருது, பயங்கரமாக குக்காக இருக்குது. நல்லா வந்திருக்கு.
செம்மையாக குக் ஆகிருக்கு, நல்லா குக் ஆகிருக்கு. ஓவர் குக் ஆகிருக்கு, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மெல்ட்டாக குக் ஆகிருச்சு. நம்ம அந்த இதுக்கு லாக் பண்ணாமல் இவ்வளோ குக் ஆகிருக்கு, லாக் பண்ணியிருந்தால் ஒரு மாதிரி கொலன்னு ஆகிருக்கும். செம்மங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் காஃபி போடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பால் இதில் ஊற்றுறேன். ஓகே, பாலை ஊற்றியாச்சு. ஸோ பாலை ஊற்றிட்டு நம்ம லாக் பண்ணிடணும் ஃபுல்லாகவே. தண்ணி லெவலுக்கு ஊற்றிட்டு நான் 3 ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன், 3 பிச்சிருச்சு, டப்புன்னு பிச்சிருச்சு. ஆக்சுவலாக எடுக்க முடியல, செம்மையாக சூடாக இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ப்ரெஷர் தெரியுதா? ஆவி ஃபுல்லாக வெளியே வருது பாருங்கள். செம்ம சூடாக இருக்குது, வாயிலே வைக்க முடியல. இன்னும் பாருங்கள், இதுலேருந்து புகை வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன் யூடியூப்பில், அவங்களுமே அதை ஃபோல்டு பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. நான் ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சேன், ஏன்னா அவ்வளோ ஹீட்டாகலேருந்து வரப்போது அதை ஒட்டுறக்கு எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுதுன்னு நினச்சேன். பட் நிஜமாகவே அது தண்ணி ஊற்றின உடனே ப்ரெஷர் பயங்கரமாக ஆரம்பிச்சிடுது. அவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது, என்ன இருக்குன்னே தெரில, உள்ள அவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே குக்காக ஆரம்பிச்சிது. ஸோ அது ஃபோல்ட் பண்ணவே முடியல. 3 அட்டெம்ப்ட் பண்ணேன், 3 அட்டெம்ப்ட்லேயே குக் பண்ண முடியல. இன்னொன்று 3ஆவது அட்டெம்ப்ட்டில் நான் எதையோ அட்ஜஸ்ட் பண்ணி 3 டேப் போட்டுட்டேன். ஆனால் அடுத்த ஃபைனலில் பார்த்தீங்கன்னா அந்த 3 டேப்பு பிச்சுக்கிட்டு ஹீட் அடிச்சிச்சு, அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வாங்கி குக் பண்ணணுமா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவசியம் கிடையாது. வீட்டில் அவசியம் இல்லை, வீட்டில் நம்ம இருக்கும்போது நம்ம வைக்க இதெல்லாம் செய்ய போகிறோம். பட் நம்ம எங்கேயாவது ட்ரிப்பு போகிறப்போ நம்ம குட்டியாக கேஸ் அடுப்பு எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். மேபி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கேஸ் காலி ஆகலாம், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு மேட்ச் பாக்ஸ் மிஸ் ஆகலாம். ஒரு காட்டுக்குள்ளே போய், ஒரு மேட்ச் பாக்ஸ் பெரிய விஷயம் இல்லை, பட் ஒரு காட்டுக்குள்ளே போய் நம்ம லாக் ஆகிருந்தப்போ மேட்ச் பாக்ஸ் கிடைக்காது, அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அந்த டைமில் நம்ம இது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி தண்ணியை ஊற்றி லாக் பண்ணால் போதும், குக் ஆயிரும். நம்ம எதையும் பச்சையாக சாப்பிடணும் தேவையில்லை. இல்லை இன்ஸ்டண்ட்டாக காஃபி ரெடி பண்ணலாம், டீ ரெடி பண்ணலாம். ப்ராடக்ட் யாராவது வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்னா வாங்கிக்கோங்க. இது ஏன் இவ்வளோ குக்காக இருக்க ரீசன் என்ன தெரியுமா? உள்ளே ஒன்று வச்சுருக்காங்க, என்னமோ ஒன்று கிடக்கு, அதை எடுப்போம். சுடுதுங்க, பயங்கரமாக சுடுது இது. ஸோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற காரணம் இது தான். பாருங்கள், செம்மையாக புகை வருது பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் தண்ணி போட்டுட்டு அவ்வளோ ஹீட் ஆகுது, இதுதான் விஷயமே, வேறு எதுவும் இல்லை. உள்ளுக்குள்ளே இது மட்டும்தான் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னா ஓகேங்க. நான் அப்புறமா தனியாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன், மண் மாதிரி எதுவும் இருக்குங்க, வேறு எதுவும் இல்லை. உள்ள மண் மாதிரி தான் இருக்குது, தொடக்குள்ளவும் இல்லை, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி சிம்மில் கொடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பாய், டேக் கேர்.